நாங்கள் தன்னிச்சையாக செயல்படவில்லை, சர்வதேச விதிகளுக்குட்பட்டுத்தான் செயல்படுகிறோம், ராஜதந்திர ரீதியிலான தீர்வுகளைத்தான் முதலில் நாடுகிறோம், அது கிடைக்காத பட்சத்தில் தான் ஆயுதத்தை கையேந்துகிறோம் என்பதுதான் ஈரானுடைய வாதமாக இருக்கிறது. இந்த யுத்தத்தை கூட ஈரான் ஆரம்பிக்கலங்கிறது நமக்கு தெரியும், இஸ்ரேல் தான் ஆரம்பித்திருந்த நிலையில் பதிலடி தாக்குதல்களை தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறது ஈரான். இப்படியான சூழலில் தான் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானம் என்ன வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜியோனிச அமைப்பு என்கிற வார்த்தையை தான் ஒரு இயக்கமாகத்தான் அதை பார்ப்பாங்களே தவிர ஒரு நாடாக அவங்க பார்க்க மாட்டாங்க. அது நாடு கிடையாது. இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலில் இருந்து மட்டும் பிரான்ஸை சேர்ந்த கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருப்பதாகவும் அவ்வளவு மக்களையும் வெளியேற்றுவதற்கு பிரான்ஸ் தலைப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதலாவதாக ஈரானை பொறுத்தவரை இந்த டைம்ல அவங்க எடுக்க வேண்டிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக அவர்கள் எதை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவோடு தாக்குதல் நடத்தாமல் இருப்பார்கள். ஆயத்துல்லா அலி காமனியினுடைய அறிவிப்பில் எங்கேயுமே யுஎஸ் பத்தி எதுவுமே அவர் பேசல. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் என்பது உச்சநிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரானுடைய அணு நிலையங்கள் 3 மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அதில் மிக முக்கியமாக ஃபோர்டோ அணுமின் நிலையம்தான் உலகத்தினுடைய பார்வைக்கு எட்டியிருக்கக்கூடிய முக்கியமான இடமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அதுக்குள்ள தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த நிலையில் அதற்குள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்தாலும் பாதிப்பில்லை, ஆனால் அதற்குள் இல்லை என்கிற செய்திகளை ஈரானுடைய அதிகாரப்பூர்வ IRGC தலைமையகமே அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நேற்றைய தினமே நம்ம பார்த்திருந்தோம். இருந்தாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அடுத்த அரை மணி நேரங்களுக்குள்ளாகவே இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியது ஈரான். எனவே ஈரானுடைய முழுமையான பார்வை இஸ்ரேலை நோக்கி இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் இன்றைய தினம் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் ஒன்றை சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகள் கொண்டு வருகின்றன. செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக 5 நாடுகள் இருக்கிறது. சீனா, ரஷ்யா தவிர்த்து பிரான்ஸ், பிரிட்டானியா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளும் இருக்கின்றன. இந்த 3 நாடுகளும் வெஸ்ட் நாடுகள். அந்த 3மே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதே நேரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுடைய நெருங்கிய நண்பர்கள் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். இதை தாண்டி செக்யூரிட்டி கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினர்கள் என்று 14 நாடுகள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு தலைமையாக அல்ஜீரியா தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த 14 நாடுகளோடு இருக்கக்கூடிய 5 நாடுகள், மொத்தமாக 19 நாடுகள் இன்றைய இந்த நிகழ்வில் பங்கெடுக்க இருக்கின்றன என்கிற நிலையில இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்கான ஒரு அடிப்படையான காரணமே என்னன்னு சொன்னா, நாங்கள் தன்னிச்சையாக செயல்படவில்லை, சர்வதேச விதிகளுக்குட்பட்டுத்தான் செயல்படுகிறோம், ராஜதந்திர ரீதியிலான தீர்வுகளை தான் முதலில் நாடுகிறோம், அது கிடைக்காத பட்சத்தில் தான் ஆயுதத்தை கையேந்துகிறோம் என்பதுதான் ஈரானுடைய வாதமாக இருக்கிறது. இந்த யுத்தத்தை கூட ஈரான் ஆரம்பிக்கலங்கிறது நமக்கு தெரியும், இஸ்ரேல் தான் ஆரம்பித்திருந்த நிலையில பதிலடி தாக்குதல்களை தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறது ஈரான். இப்படியான சூழலில் தான் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானம் என்ன வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல எங்கேயுமே அவர் அமெரிக்காவை குறிப்பிட்டதாக காண முடியல. ஆனா அவருடைய அறிக்கையில மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரான தண்டனைகள் தொடரும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஜியோனிச அமைப்பு தண்டிக்கப்படுகிறது, தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தண்டிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி. இந்த ஆயத்துல்லா அலி காமனியாக இருந்தாலும் சரி, ஈரானுடைய எல்லா அறிக்கையிலும் ஒரு விவகாரத்தை நீங்க கவனிக்கலாம், அவங்க இஸ்ரேல் என்கிற வார்த்தையை தவிர்த்திருப்பார்கள். ஜியோனிச அமைப்பு என்கிற வார்த்தையை தான் ஒரு இயக்கமாகத்தான் அதை பார்ப்பாங்களே தவிர ஒரு நாடாக அவங்க பார்க்க மாட்டாங்க. அது நாடு கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இஸ்ரேல் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுடைய ஊடக அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்கிற வார்த்தையை தான் அவங்க ஒக்கிபைட் டெரிட்டரி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுவும் என்னன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு உருவாக்கப்பட்ட ஊர் என்கிற பெயரை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இப்படி பெயர்ல கூட ஜியோனிசத்தை சொல்லித்தான் இவர்கள் பயன்படுத்துகிற காட்சியை உச்சமாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் அதே வேர்டை பயன்படுத்தி தான் இன்றைக்கு ஜியோனிச எதிரி ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார். இந்த குற்றத்தை, பெரிய குற்றத்தை செய்தவருடைய தண்டனை தொடர்ந்து
தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இனியும் தொடரும் என்பதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய இந்த அறிக்கை என்பது முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது. இதே நேரத்தில் நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு உடனடி பதிலடியை ஈரான் வழங்கி இருந்தது. அதற்கு பிறகு இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். நம்முடைய இரவு வீடியோவிலையும் அதை நம்ம சொல்லியிருந்தோம். அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் ஈரானே வெளியிட்டும் இருந்தார்கள், எங்களுடைய நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று. அதை தாண்டி நேற்று இரவு திடீரென இஸ்ரேலுடைய அறிவிப்பு வந்தது. எப்படின்னு கேட்டால், ஈரான் 21வது அலை தாக்குதல் எங்கள் மீது நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி உடனடியாக அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையான நிலை என்னன்னா, அந்த கிறுக்கு பிடிச்சி அலைகிறவனுக்கு எந்த பக்கமாக எவன் அடிக்கிறானுங்கிறதே தெரியாத ஒரு நிலை வந்துடும். அந்த மாதிரி தற்போது இஸ்ரேலுடைய நிலை. உலகமே உங்களை எப்படிதான் நினைச்சிருந்தது? நீங்கள் உலகத்துக்கு என்ன பிம்பத்தை காட்டியிருந்தீங்க? இஸ்ரேல்னா எப்படி தெரியுமா, எவன் வந்தாலும் எங்கு வந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படியெல்லாம் பீத்திக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு நேற்றைய தினம் 21வது அலையோ எந்த அலையோ நேற்றைய தினம், அதாவது மிட் நைட்டில் எந்த தாக்குதல்களையும் ஈரான் நடத்தவே இல்லை. ஈரானுடைய ஈவன் ஒரு ட்ரோன் அட்டாக் கூட ஈரான் பண்ணலை என்கிறது ஐஆர்ஜிசி, ஈரானுடைய ராணுவம் எல்லோருமே அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று திடீரென என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், ஜெருசலம் அந்த பகுதிகள் எல்லாத்துக்கும் சைரனை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னு கேட்டால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலுக்குள்ள யார் போனாலும் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன், ஹோம் ஃப்ரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது, அதை போட்டுக்கிறணும். அந்த அப்ளிகேஷனில் என்ன ஆகும்னு கேட்டால், சைரன் வந்துருச்சுன்னு சொன்னால் ஏரியா, எந்த ஏரியான்னு குறிப்பிட்டு ஜெருசலம் பகுதிகளில் யாராவது ஒரு ஏவுகணை தாக்குதல், அல்லது ட்ரோன் அட்டாக் அல்லது விமான தாக்குதல் எது நடந்தாலும் உள்ள எது வந்தாலும் உடனடியாக என்ன பண்ணணும்னு கேட்டால் சைரன் ஒலி எழுப்பப்பட்டுவிடும். நாடு முழுக்க சைரன் சத்தமும் கேட்கும், மொபைல்லையும் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். எனவே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற பங்கர் தேடி ஓடி போய் ஒளிச்சுக்கிறணும். இதுதான் அவர்களுடைய வளமையாக இருக்கிறது. வளமையில் ஒளிச்சு விளையாடக்கூடிய வேலையை செய்கிற அளவுக்கு நிலைமை மாறி போய் இருக்கிறது வச்சுக்கிறீங்களேன். அப்படி இருக்கிற இடத்துல நேற்று ஜெருசலம், டெல் அவிவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டது. அவர்களுடைய ராணுவம் என்ன சொன்னதுன்னு கேட்டால், ஈரான் 21வது அலை தாக்குதல்களை நடத்துகிறது என்று அறிவித்தார்கள். உண்மையிலே ஈரான் 21வது அலை தாக்குதல் நடத்தல, ஆனால் மாறாக நேற்று தாக்குதல் நடத்தியது ஈரான் அல்ல, யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு. அவர்கள் நேற்று பாலஸ்டைன் 2 என்கிற பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய அழிவுகள் எப்படிப்பட்டது என்கிற விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. கிடைக்கிற போது அதையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்வோம். ஆனால் யமன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுதிக்கு கீழே இருக்கும். அது மட்டுமல்லாமல் அது வந்து ரெட் சி, செங்கடல் பார்டரில் இருக்கக்கூடியது. ஈரான் எங்க இருக்கும்னா பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கும். ஆனால் என்ன பண்றாங்கன்னு கேட்டால், ஈரான் தான் அடிக்குது, அரண்டவன் கண்ணுக்கு நின்றதெல்லாம் மஞ்சளாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ பயந்து போய் இருக்கிறவனுக்கு எதை கண்டாலும் ஈரான், எதை நீ ஈரானா நீ ஈரானா நீ ஈரானா என்கிற நிலைமையில பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் ஈரான் தாக்குதல் நடத்தவே இல்லை. தாக்குதல் நடத்தியது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் படைப்பிரிவு. ஹூதிகளுடைய படைப்பிரிவு டைரக்டாக மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவுடைய எந்த நிலைகளுக்கும் இதுவரைக்கும் ஈரானோ அல்லது ஈரானுடைய ப்ராக்சிஸாக இருக்கக்கூடிய யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளோ எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை. அந்த தாக்குதல்கள் எப்பொழுது நடத்தப்படும்னா, கண்டிப்பாக ஈரானுடைய அறிவிப்பு வந்ததோடு தான் அந்த தாக்குதல்களை அவங்க நடத்துவாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இதே நேரத்தில் பல நாடுகளும் இஸ்ரேலில் இருந்து அவர்களுடைய குடிமக்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் வெளியே போய் கொள்ளலாம், அது அவர்களுடைய உரிமை. நீங்கள் லேன் ரூட்டில் பார்டர் வழியாகவும் வெளியே போக முடியும், அஃபீஷியலாகவே உங்களுக்கு நாங்கள் அனுமதி தருவோம். அதே நேரத்தில் விமானம் மூலமாக யாராவது வந்து அழைச்சிக்கிட்டு போகணும்னா கூட தாராளமாக அழைச்சிக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரேலில் இருந்து மட்டும் பிரான்ஸை சேர்ந்த கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருப்பதாகவும் அவ்வளவு மக்களையும் வெளியேற்றுவதற்கு பிரான்ஸ் தலைப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதலாவதாக A400M என்கிற வகையான அவர்களுடைய விமானத்தை இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் அனுப்புகிறது. அனுப்பி அவர்களுடைய ஆட்களை வெளியேற்றப் போவதாக அறிவித்து, இதெல்லாம் எதுக்கு அந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்கன்னா, தெளிவாக தெரியும் அடுத்தடுத்து பல நாட்களுக்கு ஈரான் அடிக்க போகிறது. உளவு தகவல்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க, எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால தான் பிரான்ஸே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய ஆட்களை வெளியேற்றுவதற்கு தலைப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிற அதே நேரத்தில் நம்ம நேற்றைய வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். நேற்று இரவு அப்டேட்டில் ஒன்று சொல்லியிருந்தோம். காசா அப்டேட்டில் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், இந்த செக்யூரிட்டி கவுன்சில் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் தாக்குதல் நடத்த வாய்ப்பும் இருக்கிறது, 50-50 நடத்தாமல் இருப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அதில் நம்ம எது மெஜாரிட்டியாக இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னால், எது புத்திசாலித்தனமானதாகவும் இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னால், தாக்குதல் நடத்தாமல் இருப்பது. உணர்வு ரீதியாக பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் அடிக்கணுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பீங்க. எல்லாரும் அந்த சிந்தனை இருக்கும். ஆனால் அது இல்லை, யதார்த்த கல நிலவரம் அப்படி இல்லை. ஈரானை பொறுத்தவரை இந்த டைமில் அவங்க எடுக்க வேண்டிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக அவர்கள் எதை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்கா
அமெரிக்காவோடு தாக்குதல் நடத்தாமல் இருப்பார்கள். ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய அறிவிப்பில் எங்கேயுமே யூஎஸ் பற்றி எதுவுமே அவர் பேசலை. இஸ்ரேலுக்கு தான் நாங்கள் அடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய நேரடியாக யுத்தத்துக்கு வந்தது அவங்க, இவங்க வந்து குண்டை போட்டாங்க போனாங்க, அதுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கவுன்சில் வழியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், யூஎன்னோட பேசுகிறோம் அப்படிம்பாங்க. அதுக்கு முதன்மை காரணம் என்னன்னு சொன்னால், ஒரே நேரத்தில் 2 பலமான எதிரிகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. எவனையாவது ஒருத்தனை டோட்டல் டேமேஜ் பண்ணணும். இப்போ இஸ்ரேல் அவங்க டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவோடும் யுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் தப்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் இஸ்ரேல் அந்த வேலை பார்க்கறது எதுக்குன்னு கேட்டால், அமெரிக்காவோட கோர்த்து விட்டுட்டு அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு. அதனால தான் ஆயத்துல்லா அலி ஹாமனி திட்ட தெளிவாக அந்த ரூடுக்குள்ளே போகாமல் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அப்படியே இஸ்ரேல் பக்கமே திரும்பி நிற்கிறாரே, ஒன்னால தாண்டா அவனே உள்ளே வந்தான், அதனால உனக்கு தாண்டா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அடிக்கக்கூடிய வேலையை தான் அவங்க பார்க்க போறாங்கிறது தெரியுது. எது எப்படி போனாலும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஈரான் தொடரும். அதே நேரத்தில் அமெரிக்கா மீது அவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சா முதல்ல அவங்க வளைகுடா நாடுகள் மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க. வளைகுடா நாடுகளை பஹ்ரைனுடைய போர்ட்டுக்கு அடிக்கலாம், குவைத்துடைய போர்ட்டில் அடிக்கலாம், அல்லது கத்தாருடைய போர்ட்டில் அடிக்கலாம். எங்க அடித்தாலும் அது அமெரிக்காவோட பேஸ். அது கத்தாருக்கோ குவைத்துக்கோ பஹ்ரைனுக்கோ யுஏஇக்கோ அடித்ததாக ஆகாது. ஆனாலும் அங்கே ஒரு சின்ன ராஜதந்திர பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த நாடுகளோட அவங்க ஒரு சுமூகமான நிலையை எட்டி இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நெருக்கம், சுமூகமான நெருக்கமே வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் ஒரு தடவை கூட இல்லாத வகையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேரடியாக ஈரான் போய் ஜனாதிபதி பிரதமர் எல்லோரையும் சந்தித்ததோடு ஆயத்துல்லா அலி ஹாமனியையே நேரடியாக சந்திச்சிருந்தார். இரண்டுமே 2 துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் இவர்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேரடியாக போனது மட்டுமல்லாமல் மார்க்க ரீதியாகவும் 2 துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆயத்துல்லா அலி ஹாமனியையே நேரடியாக சந்தித்திருந்தார்கள். பாகிஸ்தான், அதே போன்று ஈரான், ரஷ்யா, பல நாடுகள் இணைந்து அந்த ஓமானோடு இணைந்து ஒரு கடற்படை பயிற்சியை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த பயிற்சியை பார்வையிடுவதற்கு நேரடியாகவே அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அழைக்கப்பட்டிருந்தார் சவுதி அரேபியாவுடைய. இப்படி பல உறவுகள் அவர்களுக்கு இருக்கிறது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா ஈரான்ல முதலீடும் செய்திருக்கிறார்கள். சவுதி அரேபியா நிறைய ஃபண்டுகளை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. எனவே இங்கே நம்ம உட்காந்துக்கிட்டு சவுதியா ஈரான் ஆண்டு கொஞ்சம் பேர் சண்டை பிடிச்சிக்கா, ஈரான் அடிச்சு தான் நொறுக்கணும், ஈரான் இல்லாமல் போகத்தான் வேணும்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இஸ்ரேல் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் ஈரான் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்கிறாங்கல்ல. அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிறேன்னு சவுதி அரேபியா ஈரான்லேயே போய் முதலீடு பண்ணிருக்கிறான், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். சவுதி அரேபியாவும் அவனும் நல்லா தான் இருக்கிறாங்க. இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையாக இந்த நிலை இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜிசிசி நாடுகளோட ரொம்ப நெருங்கிய ராஜதந்திர உறவுகளை ஈரான் தற்போது உருவாக்கி இருக்கிறது. அவங்களோட பகைமையை உண்டாக்கல. குறிப்பாக கத்தாரை எப்பயுமே பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஈரான். கத்தாருக்கு சவுதி அரேபியாவே பொருளாதார தடை விதித்த நேரத்தில் ஈரான் தான் காப்பாற்றினாங்க. அல் ஜசீராவினுடைய பங்களிப்பை ஈரான் மறுக்கவே மாட்டாங்க. இப்படி அவர்களோடு இருக்கக்கூடிய சுமூகமான நிலையும் இருக்கிறதுனால அந்த நாடுகள் மீது அவங்க தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும் என்பதைத்தான் ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வளைகுடா நாடுகளுடைய பகுப்பாய்வு நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படக்கூடிய ஜோர்ஜியோ அவர்களுடைய கருத்து இன்றைக்கு அல் ஜசீராவில் வெளியாக இருக்கு. ஜிசிசி நாடுகள் மேல இவங்க தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு மிக மிக கம்மி என்கிற கருத்துக்களை தான் சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் அரபு நாடுகளை நேரடியாக அவங்க பகைத்து கொண்டு நிரந்தர பகையாக அதை ஆக்கிறதுக்கு விரும்பவும் மாட்டாங்க. அமெரிக்காவை தற்போது இன்னொரு எதிரியாக மாற்றிக்கொள்ளவும் விரும்ப மாட்டாங்க. அது புத்திசாலித்தனமும் கிடையாது என்கிற காரணத்தினால நேரடியாக இஸ்ரேலோடு தான் இந்த வார் இருக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அதுதான் சாலச் சிறந்ததும், அதுதான் இந்த டைமுக்கு முக்கியமானதும் என்பதை நம்ம புரியவும் முடியும். அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஈரான் மீதான இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆதரிக்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அவர் ஆதரிப்பார் தான், ஏன்னா இவரும் ஜியோனிஸ்ட் அவரும் ஜியோனிஸ்ட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக இஸ்ரேல்காரன் அடிப்பான், அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் ரசிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர நாட்டுக்கு ரஷ்யாக்காரன் அடிக்கும் போது மட்டும் நாங்கள் அப்பாவிகள், நாங்கள் கொல்லப்படுகிறோம், எங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று புலம்புவார். முதல்ல அவர் புரிஞ்சுக்கிறோம், அவர நாட்டில் மரணிக்கிறதும் உயிர் தான், ஈரானில் மரணிக்கிறதும் உயிர் தான், காசாவில் மரணிக்கிறதும் உயிர் தான் என்பதை அவர் புரிஞ்சுக்கிறோம். அவருடைய இந்த அறப்படிச்ச தனங்களால் தான் டொனால்ட் ட்ரம்ப்டையே பலமுறை அவர் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதையெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ அமெரிக்கா ஈரான் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு வால் பிடிச்சிக்கிறேன்னு, ஆயுதங்கள் எடுத்துக்கிறேன்னு, ரஷ்யாவோட மோதிக்கிறனுங்கிறதுக்காக ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவரை கண்டுக்காமலே இருக்கிறாரு. கடைசியாக அவர் நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கு G7 மாநாட்டுக்கு போயிருந்தார். அப்போ கூட டொனால்ட் ட்ரம்ப் பேசவே இல்லை, எந்திரிச்சு போயிட்டார். இந்த மாதிரி நிலைகள் இருக்கிறதுனால உடனே கொஞ்சம் வால் பிடிக்கிறதுக்கான கருத்தாக இதை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இவர் யாருங்கிறது உலகத்துக்கு இப்போ காட்டி இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்றைக்கு காலையில் ஒரே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஈரானில் இஸ்ரேலுடைய ஹேம்ஸ் 900 வகையான ஒரு ஆளில்லா
விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலுடைய இரண்டாவது விமானத்தை தற்போது சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான். குறிப்பாக இந்த ஹேம்ஸ் வகையான விமானங்களை பொறுத்தவரை ஆளில்லா விமானம்னா வெறும் சின்ன ட்ரோன் நினைச்சுக்கிறாதீங்க, அது பெரிய விமானங்கள் அளவுக்கு இருக்கக்கூடியது. அதை யாரும் சுட்டு வீழ்த்த முடியாது, அது எந்த ஒரு ரேடாருக்கும் சிக்காது என்று அதுக்கு பெரிய பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிலைமை அப்படின்னு கேட்டால் ரேடாருக்கு சிக்கலைன்னா நாங்கள் அடிப்போம்டான்னு சொல்லி அடித்து ரெண்டாவது விமானத்தையும் சுட்டு வீழ்த்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு காலை வரை வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம இதில் பார்க்குறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிறார். அதே நேரம் MISC நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறார். அதே நேரம் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் இந்த செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அது வாய்ப்பாக இருக்கும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான இந்த வார்ல ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொள்கிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் SYU ஆளும் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு சார்பாக ஒரு பைக் ரைடு ஒன்று நடத்துகிறாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொழும்பில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன தூதுவர் ஆலயத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. பைக்கில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. நானும் பங்கேற்கிறேன். அனைவரும் இந்த வீடியோவை பார்க்குற கொழும்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த போராட்டத்தில் முடியும்னா கலந்துக்கிறேங்க. பைக்கில் தான் அதில் வரணும்னு அந்த போராட்டமே பைக் ரைடாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப விரும்புகிற சகோதரர்கள் அதிலே கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். முடிவானவங்க அந்த கோஃபியாக இருந்தால் அதை போட்டுக்கிறங்க. அதே மாதிரி உங்கள் பைக்கை கண்டிப்பாக எடுத்துக்கிறங்க. பாலஸ்தீனத்தினுடைய அடையாளங்களை வைத்துக்கிட்டு வர முடியுமாக இருந்தால் அது பெரிய விவகாரமாக இருக்கும். எனவே அந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல வைத்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.